வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். ரிஷபராசி அன்பர்களே, உங்க ராசியிலேயே குருவும் செவ்வாயும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்கும் பொழுது, அதாவது வருகின்ற ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வரை, அதாவது இந்த 1.5 மாத காலத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்க ராசியில் இருக்காங்க. அப்போ குரு ஒரு சுப கிரகம் உங்க ராசியில் இருப்பது நல்லது. குருங்கிறது யாரு? உங்களுக்கு 8க்குரியவன் அவரே. அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே குரு பகவான் தான். சரி, அப்ப கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 12ல் இருந்து குரு பலன் இல்லாமல் இருந்து திருமணம் சார்ந்த விஷயத்துல சுபகாரியம் செய்ய விடாமல் தடுத்து கொண்டு அதுக்கான சில இது பண்ணாலும் அது ஃபெயிலியரா இருந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா குரு இப்போ உங்க ராசியில அமர்ந்தாலும் கடந்த 4 மாதங்களாக திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருந்தார், ராகுவோடு இருந்தார். சனியினுடைய பார்வையில் இருந்து கெடுத்து கொண்டிருந்தது. திருமணம் நடக்க முடியாமல் சுபகாரியங்கள் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குரு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவோடு இணைந்து உங்க ராசியிலேயே அமர்ந்து கொண்டு அந்த திருமணஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்ப திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் அத்தனையும் செய்வதற்கு உகந்த காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அப்ப திருமணம் நடக்க போகிறது, நிச்சயதார்த்தம் நடத்த போகிறது. யாருக்கு யார், இன்னாருக்கு இன்னார் என்று அறிந்து கொள்வதற்கான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். உங்களுக்கும் சரி, உங்க குடும்ப உறுப்பினருக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடப்பதற்கான தன்மைகள், அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய தன்மை. ஏற்கனவே கணவன் மனைவி பிரிந்திருந்து 2 பேரும் 2 திசையில இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்வதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும். அதை சரியான முறையில் உபயோகித்துக் கொள்வது நல்லதுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் கணவனால செல்வது அல்லது மனைவியால நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை. கூட்டு தொழிலில் இதுவரைக்கும் சில பிரச்சனைகள் இருந்தது, சரியாகவே இல்லாமல் இருந்தது, ஏதோ ஒரு மாதிரியான தன்மை இருந்து கொண்ட இந்த ரிஷபராசி என்பவர்கள் கூட்டு தொழிலில் இருந்து வந்த மன சங்கடங்கள் நீக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தை உருவாக்குமானா நிச்சயமாக உருவாக்கும். என குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ குழந்தையை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 5ஆம் இடத்தை பார்த்தா உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை வரவைக்கணும் அல்லது கொடுக்கணும் என்கின்ற அந்த சந்தோஷ உணர்வு நிச்சயமாக இந்த மாதம் ஏற்படுத்தும். இதுவரை கேது அங்கு அமர்ந்திருந்து சில தடைகளை கொடுத்திருந்தது, சில ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தது. ஏன்னா கேதுங்கிறது ஒரு மருத்துவ கிரகம் அல்லவா? அப்போ அது ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயம், ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட நீங்க செலவு செஞ்சிருப்பீங்க அல்லவா? இப்போ இந்த காலகட்டம், இந்த 1.5 மாதத்தில் உங்களுக்கு சுப செய்தி கிடைக்கக்கூடிய தன்மை, குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். அதே சமயம் 5ஆம் இடம் என்பது என்ன? பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம் அல்லவா? அப்போ பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். என கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருந்தார், ராகுவோடு சேர்ந்திருந்தார். சனி பார்வையில் அந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் இருந்தாலே ஒரு பிரச்சனை. செவ்வாய்ங்கிறது சகோதரர், சனின்னாலே ஒரு பிரச்சனை தான். அப்ப சகோதரிகளுக்குள்ள ஒரு சகோதரருக்குள்ள பிரச்சனைக்குள்ளேயே இருந்து கொண்டிருந்திருக்கு. அப்போ அது எல்லாமே இந்த மாதம், இந்த காலகட்டத்தில் அது முடிவு பெறக்கூடிய தன்மை. அப்ப என்ன? பூர்வீக பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம். அதை நீங்க சரியான முறையில் ஊகித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றேன். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அந்த இடத்தை குரு பார்க்கிறார். குரு செவ்வாய் மங்களமான யோகத்துடன் இருந்து பார்க்கிறார் அல்லவா? அப்போ சிலருக்கு பதவி பிரமாணம் கிடைக்கக்கூடிய தன்மை, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும். திடீர் பதவி
நார்மலாக இருந்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க. அடுத்த நிலை, அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டாக்கும். குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் பிரமாதமாக இருக்கும். தான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்களோ அந்த படிப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், அடிஷனலாக கோர்ஸ் எடுக்கக்கூடிய தன்மைகள், தகவல் தொடர்பு துறையில் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் ஐடி செக்டர், அது குறிப்பாக ஐடி செக்டரில் வேலை பார்க்கக்கூடிய அவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதை நழுவ விடாதீர்கள் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து அமர்ந்திருந்து அந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு என்ற ஒரு சுப கிரகம், குரு என்பது கடவுளுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான குரு. இந்த இருக்கக்கூடிய 9 கிரகங்களிலேயே சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் அப்படின்னா அது குருவை சொல்லணும். அந்த கிரகம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது இழந்த பாக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஸோ எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, என்ன பாக்கியம், எனக்கு இதுவரைக்கும் ஒரு தனபாக்கியமே கிடைக்கலையே, நல்ல உழைச்சனே, நல்ல தொழில் செய்கிறனே, ஒரு நல்ல அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் அது தட்டி பறித்து கொண்டே போகிறதே என்று மன உளைச்சல் இருந்துட்டு இருக்கிறீங்கள, இப்போ உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மை, அதை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள். அப்போ தொழிலில் அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மைகள், தொழிலில் அப்படியே பல மடங்கு அடுத்தடுத்த ஸ்தாபனங்களை உருவாக்கக்கூடிய தன்மைகள், விரிவுபடுத்தக்கூடிய தன்மைகள், நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் உருவாகும். சமுதாயத்தில் உதவிகள் செய்து அதன் மூலமாக அங்கீகாரம் பெறக்கூடிய பெரிய மனிதர் என்று சொல்லக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டாகும். இது ஒரு பாக்கியமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து குழந்தை, எல்லாமே எனக்கு இருக்கு, தொழிலும் இருக்கு, வேலை இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு, குழந்தை செல்வம் மட்டும்தான் எனக்கு தடைபட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அதுக்காக அது இருந்தால் போதும், எனக்கு பூர்த்தி ஆகிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி, குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு திருமணம் மட்டும் ஆகலை, எனக்கு 35 வயது ஆயிடுச்சு, தொழில் இருக்கு, வேலை இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லா சுகபோகங்களும் அத்தனை இருக்கு, வீடு இருக்கு, மனை இருக்கு, பட் திருமணம் மட்டும் தள்ளிட்டே போயிடுது, 35 வயதாகிவிட்டது, திருமணம் நடக்கல இருக்கின்றவர்களுக்கும் சரி, அல்லது ஏற்கனவே திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, அது நினைத்தவாறு அது நடக்கக்கூடிய தன்மைகள், சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்ப 10ஆம் இடத்துல சனி அமர்ந்து அந்த இடத்தை கெடுத்துட்டு இருந்தார் அல்லவா, இப்போ வக்ரமாக உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி வக்ரமாகும் போது தொழிலில் முன்னேற்ற பாதைகள் செல்லக்கூடிய தன்மை, தொழிலில் உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு கொடுத்து கொண்டு, யாரெல்லாம் உங்களுக்கு பின்னாடி முதுகுல குத்தி கொண்டு, உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு துரோகம் விளைவித்து கொண்டிருந்தார்களவா, அவர்களை எல்லாம் இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி தக்க பதிலடி கொடுத்து அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா யார் எதிர்ப்பு பண்றாங்க, யார் நமக்கு குடைச்சல் தெரியலன்னே நம்ம இருந்துட்டு இருந்தோம் அல்லவா, இப்போ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்கத்தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம்ல, அந்த தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி அத்தனை விதமான மாற்றங்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ ஆக மொத்தம் பார்க்கும்போது மங்களகரமான விஷயங்கள், சுப விஷயங்கள், சுப செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ரிஷபராசினருக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.